உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்தும் தொலைபேசி மூலமாக நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, குடல் அழற்சி, அந்த குடல்களில் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி குடல்களில் புண்கள் இருக்குது, இதற்கு என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும், இது வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன? பொதுவாகவே நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது. அதில் சிறுகுடல் பெருங்குடல், அந்த குடல்களில் கழிவுகள் தங்கக்கூடாது. குடல்கள் சுத்தமாக இருப்பதற்குரிய பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள், ஆசனங்கள் இருக்கின்றன, கிரிகைகள் இருக்கின்றன. நாம் எல்லா வயதினருக்கும் ஏற்ற குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான முத்திரைகளாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த குடல் அழற்சி, குடல்களில் புண்கள் வருவது, பசியின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுவாக இருந்தாலும் நாம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இயமம் நியமம், பதஞ்சலி மகரிஷி அருளிய அந்த அஷ்டாங்க கோட்பாட்டில் முதல் 2 படிகள், உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவு சார்ந்த ஒழுக்கம், இது முதல்ல நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு சாத்விகமான உணவாக இருக்கணும். மைதாவிலான உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க. பசிக்கும் பொழுது சாப்பிடலை அப்படின்னாலும் குடல்களில் பிரச்சனை ஏற்படும். அளவுக்கு அதிகமாக பசி இல்லாமல் சாப்பிட்டாலும் குடல்களில் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும். அதிக காரம் எடுக்கும் பொழுதும் நமக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இதில் முழுமையான ஒரு கவனத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குடல் அழற்சி உள்ளவங்க கருவேப்பிலை துவையல் அடிக்கடி உணவில் நிறைய எடுத்துக்கோங்க, காரம் இல்லாமல். அதே மாதிரி கொத்தமல்லி துவையல் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை வாரத்தில் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. அது குடல்கள் இருக்கக்கூடிய புண்கள், அழற்சி, அது எல்லாமே சரிப்படுத்திடும். சாதத்தை குறைத்து கொண்டு அந்த கீரையை சாதமாக சாப்பிட்டுக்கிடணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது எல்லாமே இயமம் நியமம்னு சொல்கின்ற ஒழுக்க கோட்பாடு. அப்போ நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு குடல் அழற்சி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய நபர்கள் புரோட்டா உணவை ரசித்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பீஸா போன்ற உணவுகளை சாப்பிட்றாங்க. அது சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் குடல்களை அது அந்த இடத்துல கழிவுகளை தங்க வைத்து விடும். ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும், குடல்களில் புண்கள் ஏற்படும். இதற்கெல்லாமே மைதாவினால் ஆன உணவுகள் சாப்பிடக்கூடிய பழக்கம்தான். ஸோ சில ஆரோக்கியத்திற்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நல்ல சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இது குடல் அழற்சி உள்ளவங்க, புண் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, எல்லோருமே பண்ணலாம். இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க காலையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி போயிட்டு சேரில் உட்காந்து இந்த பயிற்சி அழகாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். சுகாசன நிலையை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை பார்க்க போகிறோம். குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்கள் உணர்வு சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ குடல் அழற்சி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குடல் இயக்கம், ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் அபான காற்று சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் போட்டு விடுறேன். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின்முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனமே பண்ணிக்கலாம். 2 கால்களும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், அதனோட மேதில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சின் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆவதாக எண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த முதிரைகளை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஏற்கனவே கூறியது போல் சாப்பிடுதலை நம்ம உணவில் ஒழுக்கம். கரெக்டாக காலை 8லேருந்து 8:30க்குள்ளே, மதியம் 12 to 1:30, இரவு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதிக காரம், உப்பு, புளிப்பு குறைச்சிக்கோங்க. பசிக்கும் பொழுது நிறைய நபர்கள் சாப்பிடுவதில்லை, வேறு ஒர்க்கில் கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ தான் நமக்கு அல்சர், குடல் அலர்ச்சி அந்த மாதிரி ஏற்படுகின்றது. இளநீர் உணவில் எடுத்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.